மத்திய பட்ஜெட்டை தயாரிக்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதை குறிக்கும் வகையில் அல்வா தயாரிக்கும் விழா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன்னிலையில் டெல்லியில் நடைபெற்றது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 22ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை 21ஆம் தேதி நடத்த மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. பட்ஜெட் தயாரிக்கும் பணி தொடங்குவதை முன்னிட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அல்வா தயாரித்து அதிகாரிகளுக்கு வழங்கிய காட்சிகள்தான் இவை. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 22ஆம் தேதி தொடங்குகிறது. அன்றைய நாளில் பொருளாதார ஆய்வறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். இதையடுத்து வரும் 23ஆம் தேதி நடப்பு நிதியாண்டுக்கான மத்திய அரசின் முழுமையான பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளார். மத்திய பட்ஜெட் தொடர்பாக பல்வேறு தரப்பினரிடமும் கருத்து கேட்கப்பட்டது. இந்த நிலையில் மத்திய பட்ஜெட் தயாரிப்பிற்கான நடைமுறையை தொடங்குவதை குறிக்கும் அல்வா தயாரிக்கும் நிகழ்ச்சி டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன்னிலையில் நடைபெற்றது. நார்த் பிளாக்கில் நடைபெற்ற இந்த அல்வா தயாரிக்கும் நிகழ்வில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி, நிதி அமைச்சகத்தின் செயலாளர்கள், பட்ஜெட் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள மத்திய அரசின் மூத்த அதிகாரிகள் ஆகியோரும் இருந்தனர். பின்னர் பட்ஜெட் தயாரிப்பு பணியில் ஈடுபட்டு வரும் அதிகாரிகள் அனைவருக்கும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அல்வா விநியோகித்தார். பட்ஜெட் தயாரிக்கும் பணி ஆரம்பிப்பதற்கு முன்பாக எந்தவித தடங்களும் இல்லாமல் இருப்பதற்காகவும் நல்ல விதமாக ஆரம்பிக்க வேண்டும் என்பதாலும் நிதியமைச்சராக இருப்பவர் அல்வா தயாரித்து அனைத்து ஊழியர்களுக்கும் விநியோகிப்பது வழக்கம். அதன் பிறகே பட்ஜெட் தயாரிக்கும் பணி சுறுசுறுப்பாக தொடங்கும். பட்ஜெட் தொடர்பான விஷயங்கள், தகவல்கள் வெளியே கசிந்து விடாத வகையில் மிகவும் ரகசியமாக பாதுகாக்கப்படும் வகையில் பட்ஜெட்டை தயாரித்த அதிகாரிகளும் நாடாளுமன்ற வளாகத்திலேயே தனி அறையில் பாதுகாக்கப்படுவர். அவர்கள் அவர்களது குடும்ப உறுப்பினர்களை கூட பட்ஜெட் தாக்கல் வரை பார்க்க அனுமதி கிடையாது. உயர் அதிகாரிகள் முதல் சாதாரண கடைநிலை ஊழியர்கள் வரை அனைவரும் அலுவலக சிறை வைக்கப்பட்டது போல நாடாளுமன்ற பட்ஜெட் தயாரிக்கும் பிரிவு கட்டடத்தில் தனிமைப்படுத்தப்படுவார்கள். தகவல் தொடர்பும் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுவிடும். அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் அவர்கள் இருக்கும் இடத்திற்கே வந்துவிடும். பட்ஜெட் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட பிறகே அவர்கள் வீடுகளுக்கு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 22ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் இதனை சுமூகமாக நடத்த அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அழைப்பு விடுத்துள்ளார். 21ஆம் தேதி நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி உட்பட அனைத்து நாடாளுமன்ற கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது.